ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பூரி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, துருவி வச்சுருக்க இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் உருளைக்கிழங்கு, கேரட்டு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கும் கேரட்டும் ஒரு விசில் வந்துச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் துருவின இஞ்சி, கருவேப்பிலை, தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் அது கூட தக்காளி சேர்த்து உப்பு போட்டு தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அது கூட கடலை மாவு கலவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது என் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.